ஐயனார் துணை சீரியலுக்கு நிறைய ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க. இந்த சீரியலுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது மக்கள் மத்தியில். இந்த நிலையில இந்த சீரியல்ல வர கியூட்டான கப்புலா இருக்க நிலா அண்டு சோழன் இவங்களுக்காகவே இந்த சீரியலை நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் இந்த சீரியலை நானும் இவங்களுக்காக தான் பார்க்குறேன்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஐயனார் துணை மூலியமா நிலா சோழனா வள வந்துட்டு இருக்கவங்க தான் அரவிந்த் சேஜு அண்டு மதுமிதா. ஸோ இவங்களுக்கு தனித்தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் இந்த ஒரு சீரியல் மூலயமா கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். என்னதான் ஆல்ரெடி ரெண்டு பேரும் தனித்தனியா அவங்களுடைய கெரியர்ல ஒரு நல்ல லெவல்ல இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி இந்த சீரியல் மூலயமா தான் கிடைச்சிருக்கு. பல பேரும் வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த கியூட்டான கப்பல் ரியல் கப்பலானா கூட நல்லா இருக்குமேன்ட்டு இவருக்கு திருமணமானது கூட தெரியாம ஒரு சிலர் வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா சீரியலா பாக்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பல பேருடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி சொல்லியே அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியாய் தான் நிக்குது. ஸோ அரவிந்துக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆக்ட்ரஸ் விஜே சங்கீதா கூட திருமணம் ஆயிடுச்சு. அவங்க வந்த ராசி தான் இப்போ இவருக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் கிடைக்குது, அவார்ட்ஸ் கிடைக்குதுன்ற மாதிரியான டாக்ஸ்லாம் போனாலும் இதுக்கு பின்னாடி இவருடைய 8 வருட உழைப்பு அண்டு வலி, வேதனை, மரணம் இது எல்லாமே தான் இருக்கு. ஸோ மரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே வந்து ஒரு நாள் மரணத்தை சந்திக்க தான் போகிறோம். ஆனால் ஒரே நேரத்தில் நம்ம தெய்வமாக நினைக்கிற நம்ம அப்பா அம்மா கண்ணு முன்னாடியே இறக்குறாங்கன்னும் போது அதை கண்டிப்பாக கடந்து வர்றது மிகப்பெரிய ஒரு வலி, வேதனை தான். அந்த மாதிரி வலி, வேதனை யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாம் நினைப்போம். ஆனால் அதை இவர் பார்த்து அதிலிருந்து மீள முடியாமல் தவிச்சு திணறி இப்போ மீண்டு ஒரு சின்ன திரை எஸ்கேவா வளம் வந்துட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த பட்டம் இவருக்கு சேரும். ஏன்னா எஸ்கே அவர்கள் சின்ன திரையில் இருக்கும் போதே அவருக்கு நல்ல பெயரும் புகழும் இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு எப்படியாவது நம்ம வந்து சத்தியம் தியேட்டரில் நம்மளுடைய படமும் ஓடும் அப்படின்ட்டு அவர் என்னதான் சொன்னாலும் விளையாட்டுக்கு அதை நிஜமாக்கிட்டாரு. அண்ட் இப்போ ஒரு சூப்பர் ஹீரோவாக வளம் வந்துட்டு இருக்காரு. ரியல் லைஃப்லும் அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு போகிற நிறைய பேருக்கு அவர் ஒரு முன் உதாரணமாகவும் எக்ஸாம்பிள் அண்ட் மோட்டிவேஷனலாகவும் இருக்காரு. கண்டிப்பாக எஸ்கே அவர்களை இந்த இடத்துல வாழ்த்தலாம். அதே மாதிரி தான் அரவிந்த் அவர்களும். இப்போ விஜய் டெலிவிஷன் அவார்டில் ஃபைண்ட் ஆஃப் த இயர் மேல் அப்படின்ற ஒரு டைட்டிலில் தான் இவருக்கு அவார்ட் கிடைச்சிது. இவர் அதை பற்றி பேசும்போதே இதே EVP முன்னாடி நான் எந்த ஒரு சான்ஸும் கிடைக்காம பல முறை அலைஞ்சு திரிஞ்சிருக்கேன். ஒரு ஏடியாவாச்சும் நான் சேர்த்துக்குங்கன்னு கெஞ்சிருக்கேன். அது மூலயமா கிடைச்சிது. இதே ஸ்டேஜோடைய பேக்கில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருப்பார். இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு முக்கியமாக 2 பேர் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்களை பற்றி அவர் சொல்லியிருப்பார். சொல்லும் போது யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 2021 பல பேருடைய வாழ்க்கையும் புரட்டி போட்டுது. அதே மாதிரி தான் அரவிந்த் அவர்களுடைய வாழ்க்கையும் புரட்டி போட்டிருக்கு. தன்னுடைய மகன் எப்படியாவது ஒரு இன்ஜினியர் ஆயிடுவார் அப்படின்ற ஒரு கனவோட நம்பிக்கையோட இருந்தவர் தான் இவருடைய அப்பாவான செல்வராஜ், ஹவுஸ் ஒய்ஃப் சுமதி. ஸோ இவங்க அப்பா இந்த காய்கறி மண்டியில் இருக்கிற இந்த காய்கறி வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையில ஒரு மீடியேட்டராகவே இருந்திருக்காரு. இவங்களுக்கு போய் சேரணும், அவங்களுக்கு போய் சேரணும், இது எல்லாமே ஒரு பக்காவாக பிளான் பண்ணி நல்லாவே வந்து கிட்டத்தட்ட பல வருடமாக அந்த மார்க்கெட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த மார்க்கெட்டு, உழைப்பு, லீவு இது எதுவுமே வந்து உன்னை வந்து சேரக்கூடாது, நீ வந்து நல்லா வந்து வாழணும், நீ பெரிய லெவலில் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இவருக்கு இருந்திருக்கு. இவர் வந்து BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் போது எப்பயாவது மார்க்கெட்டுக்கு சாப்பாடு கொண்டு போய் அவங்க அப்பா கொடுக்கும்போது கூட அவங்க அப்பா உடனே நீ கிளம்பு இங்கெல்லாம் நீ எந்த வேலையும் நீ பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவாராம். அந்த அளவுக்கு தன்னுடைய மகன் தன் கண்ணு முன்னாடியே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு நல்ல தந்தை அப்படின்னே சொல்லலாம். பொள்ளாச்சியிலேருந்து ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருந்திருக்காங்க. இவருக்கு வந்து நம்ம சினிமாவுக்கு போகணும், பெரிய ஆள் ஆகணும், இது போலலாம் எந்த எண்ணமும் கிடையாது. கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு இவர் காலேஜ் படிக்கும் போது ஒரு ஆங்கர் வந்திருக்காரு. இப்போ ஒரு ஆக்டராகவும் இருக்காரு. வேற யாருமே இல்லை, ரியோ தான். ஸோ அவர் விஜே ஹண்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை ரன் பண்ணுறாரு Tune6 அப்படின்ற சேனலுக்காக. அதில் இவரும் இவருடைய ஃப்ரெண்டும் செலக்ட் ஆகுறாங்க. செலக்ட் ஆகிட்டு நீங்கள் சென்னைக்கு வாங்க, நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு போனால் இவரும் சென்னைக்கு போகிறாரு, வீட்டில் சொல்லிட்டு போகிறாரு, நான் டிவியில் வரப்போகிறேன், இப்படி எல்லாமே சொல்லிட்டு போகிறாரு. அவங்க அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் போகிறாரு. அப்பா எனக்குள்ளே ஏதோ திறமை இருக்குன்னு நினைக்கிறேன், நான் அதை கொஞ்சம் வெளிக்காட்டலான்னு நினைக்கிறேன், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்ல நிலவுக்கு வருவேன் அப்படிலாம் அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இவர் போகிறாரு. போனால் அங்கே இந்த சேனலில் எடுக்காமல் விட்டுருக்காங்க. ரொம்பவே வெக்ஸ் ஆயிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் வர சொல்லிட்டு வந்துட்டோமேன்ட்டு ரொம்பவே ஒரு பயம் பதட்டம், நம்ம என்ன பண்ண போகிறோன்ற கேள்வி. அப்புறம் ஒரு நான் ஐடி ஜாபில் சேர்றாரு. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை. அதுக்கப்புறம் இதே மீடியாவில் போகிறதுக்கான தேடல். எந்த இடத்துல நம்மளை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டணுன்ட்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஆசை எண்ணம் எல்லாமே இருக்கும். அதே தான் இவரும் பண்ணியிருக்காரு. அப்படி தான் ஓட ஆரம்பிக்கிறாரு. இவருடைய ஃப்ரெண்டும் இவரும் சேர்ந்து ஒரு பிரபலமான யூடியூப் சேனலில் விஜய் விக்கியை பார்க்குறாரு. அவர் மூலயமா இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது. அந்த இடத்துல கோவை பிரதர்ஸ் அப்படின்ட்டு இவங்களுக்காக ஒரு ஷோ கொடுக்குறாங்க. எல்லாம் செம்மையாக கலாய்க்கிறாங்க. சரி ஓகே, நம்ம ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது வீட்டில் இருந்து கால் வருது. கொரோனா டைம். அவங்க அப்பாவுக்கு மூச்சு திணறல், அம்மாவுக்கும் மூச்சு திணறல். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ஸ் கிடைக்கல. அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி சேர்ப்போம்னு சொல்லி போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரே மரண சத்தமாக தான் இருந்திருக்கு. அதை பார்த்து இவர் பயந்துருக்காரு. இவங்க அண்ணனுக்கு திருமணமாகி அவர் ஜெர்மனியில் செட்டில் ஆயிருக்காரு. ஸோ இங்கிருந்து ஒரு தனி பையனா, அதுவும் சின்ன பையனா இவரு மட்டும்தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல தான் நட்பே துணை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு நல்ல நண்பர்கள் இருந்தாங்கன்னா நம்ம எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம். அதே மாதிரி தான் இவருக்கு 3 நண்பர்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அந்த 3 பேரையும் இப்பவும் ஒரு மேடை ஏறும்போது கூட அறிமுகப்படுத்தி ரொம்பவே அவங்கள ப்ரௌட் பண்ணியிருப்பாரு. நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் சென்னையில் உடனே வந்ததும் இந்த வேலை அந்த வேலை எதுவுமேலாம் கிடைக்கல. ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நாட்கள்லாம் கூட இருந்திருக்கான். அந்த நேரத்துலாம் இந்த நட்புகள் தான் உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ இப்படி ஒரே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரே வார்டில் சேர்க்கணுன்ட்டு போராடி சேர்த்தா உடனே அவங்க அப்பா அந்த நேரத்தில் கூட இந்த நேரத்தில் எப்படி மக்களுக்கு காய்கறி போய் சேரும், நான் தான் போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிட்டே இருந்து தான் இறந்து போயிருக்காரு. அவர் இறந்தது கூட இவங்க அம்மாவுக்கு சொல்லக்கூடாது, ஏன்னா சொன்ன அம்மா பயந்துருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. இப்படி அடுத்தடுத்து தன்னுடைய பெற்றோர்களை கண்ணு முன்னாடி இழக்கிறாரு அரவிந்த். ஸோ அந்த இடத்துல மனுஷன் உடஞ்சி போகிறாரு. அதிலிருந்து மீள முடியாமல் இருந்த சமயத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அவரை கொண்டு வந்து இப்போ இந்த அளவுக்கு அவருடைய திருமணத்தையும் நடத்தி வச்சாங்க. அண்ட் அவருடைய மனைவி வேற யாருமே இல்லை, அவர் கூட கனா காணும் காலங்களில் டீச்சராக நடித்தவங்க தான் இவங்க. ஸோ இவர் என்ன இப்படி ஒரு பர்ஃபார்மராக இருக்காரு. ஆல்ரெடி இவர் நிறைய வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு ஃபேஸே பார்த்தீங்கன்னா ஐயோ பாவம்பா அப்படின்ற மாதிரி தான் ஃபேஸ் கட் இருக்கும். ஏன்னா இந்த மனுஷன் சிரிக்கவே மாட்டாரா அப்படின்ற கேள்விலாம் கூட சங்கீதாக்கு வந்துதான். அதுக்கப்புறம் தான் இவருடைய இந்த இன்னசென்ட் இப்படி இவ்வளோ ஒரு கேரிங்கான பர்சனாக எது நடந்தாலும் விட்டு போக மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய மேரேஜ் ரொம்பவே கோலாகலமாக நடந்தது. உண்மையாலே லைஃப் இந்த அளவுக்கு மாறும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம். இதை விட ஒஸ்டாலாம் நிறைய பேருக்கு இருந்து மேலே வந்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம டெய்லி பார்த்து ரசிக்கிற ஒரு நபருக்கு பின்னாடி இந்த அளவுக்கு வலி வேதனை இருக்குன்னு நினைக்கும் போது மனசளவில் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு. ஸோ இவர் இந்த வெற்றிகளுக்கும் இந்த விருதுகளுக்கும் கண்டிப்பாக ஒரு தகுதியான ஆளு தான். இன்னும் நிறைய வெற்றிகள் இவருடைய வாழ்க்கையில் வரணும். அடுத்தடுத்து இவர் வெள்ளித்திரையிலையும் கலக்கணும்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.